கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 138 சங்கீதம் 7 நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். 138 சங்கீதம் 7 நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இன்னைக்கு கர்த்தர் ஏசப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எந்த விதமான துன்பத்தில் நடக்கலாம், கண்ணீரில் நடக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியில் ஏசப்பா அவங்க கூட இருந்து உங்களுக்கு பலம் தந்து உங்களை உயிர்ப்பித்து நடத்துவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். நீங்கள் நினைக்கலாம், அவன் இந்த காரியம் முடிஞ்சு போச்சு, இது நடக்கவே நடக்காது, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், இந்த காரியம் மரித்து போச்சு, அவ்வளோதான், நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மரித்து போனதை உயிரோடு எழுப்புகிற தேவன். ஆமேன். உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கா? அதை மாற்றி உயிர்ப்பித்து புது வல்லமைனாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி மீண்டுமாய் அதை உங்களிடம் கொண்டு சேர்ப்பார். ஆமேன். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதாவது தேவையாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் போயிட்டுருக்க பாதை ரொம்ப கஷ்டமானது தான். ஆனால் அதன் மத்தியில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பன் வாக்கு கொடுக்குறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.